வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட அமாவாசையும் இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும். யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த ஏலக்காய நீங்க மறைச்சு வச்சாலே போதுமானது. நீங்க போதுங்கிற அளவுக்கு பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி, தமிழ் மாசமா இருந்தாலும் சரி, அந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்தோட அமாவாசை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை நாள்ல தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சாங்க. அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில வர்றது இன்னமுமே விசேஷமானது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி. அடுத்ததா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கறனால இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 1. அந்த வகையில 1ங்கிற நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி பல அற்புதமான அபூர்வ சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத கிழிச்சு போட்டாலே போதும்னு சொல்லி ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தை இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சிருந்தா கூட அந்த தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததா 2வது பரிகாரம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம் தான். மாசத்தோட முதல் நாள்ல நிலைவாசல் கதவுல ஊதிவிட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பத்தி நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாசம் ஃபுல்லா உங்க வீட்டுல பண மழை பொழியணும்னு நினைக்கிறவங்க இந்த நிலைவாசல் பரிகாரத்தை தவறாம இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரம் தான். இந்த நாள்ல உங்களால எத்தனை பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதை தாராளமா நீங்க செய்யலாம். ஒரு பரிகாரத்தோட சேர்த்து இன்னொரு பரிகாரத்தை செய்யறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாளுக்காக தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால எத்தனை பரிகாரங்களை செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு பரிகாரமாவது நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் இல்லாத, யமகண்டம் இல்லாத டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு மத்தியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தையும் தவிர்த்துக்கிட்டு வேற எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சூரிய ஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்ற மாதிரிதான் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதாவது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம்.
இந்த மாசம் ஃபுல்லா எந்த ஒரு கடனும் வாங்காம இருக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் நீங்க செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் செய்யலாம். வரப்போற 2025வது வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்காகவும் செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும், அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். விதைகள் கீழே விழாத மாதிரி நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம சேனல்ல ரீசெண்டா இதே மாதிரி ஒரு ஏலக்காய் பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம சகோதரி ஒருத்தவங்களுக்கு அந்த பரிகாரம் செஞ்ச அடுத்த நாள்லயே மிகப்பெரிய தொகை அவங்க கைக்கு கிடைச்சதாவும், அது மூலமா கடனை அடைச்சதாவும் சந்தோஷமா நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்டையும் இங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். இந்த கமெண்ட் பண்ண அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றிகளை இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நல்ல ஒரு பணவரவு இந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லாவே ஏற்படணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 4 திசைகள்ல இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலை, இறை சக்திய நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் அண்டவே அண்டாது. அதனால இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை ஏலக்காயில வரைஞ்சிட்டு இந்த ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லனா இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவு எனக்கு ஏற்படுகிறது இப்படி கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த ஏலக்காயை எடுத்து கொண்டு போய் நீங்க அரிசி வச்சிருக்கக்கூடிய டப்பால அரிசிக்குள்ள மறைச்சு வச்சிருங்க. இந்த பரிகாரம் நீங்க யாருக்கும் தெரியாம தான் செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள் யாருக்கும் தெரியாம செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். யாருக்கும் தெரியாமன்னு சொல்லும் போது இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் அதே மாதிரி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தாராளமா சொல்லலாம். இது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். இந்த வீடியோவையும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். அதே மாதிரி அரிசி டப்பால நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏலக்காயும் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்க ஃபேமிலியை தாண்டி மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஏலக்காய அரிசி டப்பால வச்சுட்டு எப்பயுமே அந்த டப்பால அரிசி குறைஞ்சிராம நீங்க பாத்துக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும். டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் அபரிமிதமான பணவரவும் நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.